கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபையினால மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், கர்த்தருடைய நாடுல அவருடைய சமூகத்துல வந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து நன்றி செலுத்தி அவரை ஆராதித்து துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்த தேவன் நமக்கு தயவு செய்தார். இப்பொழுதும் தேவ சமூகத்துல அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் காத்திருக்கிற சபையாயிருக்கிற உங்களையும், யூடியூப் பேஸ்புக்ல இணையதளத்துல இணைந்திருக்கிற உங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தைய வீடுகளில் இருந்து கேட்பீர்களானால் தேவ பிரசன்னத்துல ஜெபத்தோட இந்த வசனத்துக்கு செவி கொடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை குணப்படுத்துவார். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பழைய புதிய ஏற்பாட்டுல எபிரியர் 12:15. ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். ரைட். இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு. ஆண்டவருடைய கிருபைய நாம இழந்து போக கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் தேவனுடைய கிருபைய இழந்து போகாதபடிக்கு நாங்க எச்சரிக்கையா இருக்கணுமா. ஆண்டவருடைய கிருபை நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும், அவருடைய கிருபை நமக்குள்ள இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்பதையும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை எவ்வளவு முக்கியம் என்பதையும் இந்த நாளிலே நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் செபிக்க போகிறேன். இந்த காலையில ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அங்கே எபிரியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல நான் வாசிக்கிற பொழுது, அங்கே ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலகம் உண்டாக்குறதினாலே அநேகர் தீட்டுப்படும்படிக்கு. பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைய நம்ம இழந்து போக கூடாதான். இன்றைக்கு நம்ம எதையெல்லாம் இழந்து போறோம் தெரியுமா? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம படிக்கிற காலத்துல படிப்பு கல்வியை நம்ம இழந்து போகிறோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான வேலையை இழந்து போகிறோம், பிள்ளைகளை இழந்து போகிறோம், கணவனை இழந்து போகிறோம், மனைவியை இழந்து போகிறோம். இப்படி அநேக காரியங்களை நாம இழந்து போனாலும் இன்றைக்கு தேவன் கொடுக்கிற இந்த கிருபைய நாம இழந்து போக கூடாதா? அதனாலே ஒரு மனிதனுக்கு ஏன் தேவன் கிருபையை கொடுக்கிறார்? ஒரு மனிதனுக்கு ஏன் கிருபை அவசியம்? தேவனுடைய இரக்கங்கள் அவசியம். இந்த கிருபை என்பது எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டது? இது எல்லாத்தையும் குறித்து நான் ஒரு காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசுவை உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். இன்னைக்கு யாருக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களுக்கு தான் அவர் கிருபை கொடுப்பாராம். வாசிக்கலாம் கீழே தொடர்ந்து. அவர்கள் எல்லாருக்கும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பாருங்க, அப்போஸ்தலர்கள் தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கிருபையிலையும் பலவிதமான கிருபை உண்டு. விலகி போகிற கிருபை, விலகாத கிருபை, பூரண கிருபை அல்லது கொஞ்ச கிருபை. இங்கே நாங்கள் வாசித்து பார்க்கிறோம், இந்த கிருபையில ஆண்டவர் அவர்களை அப்போஸ்தலர்களை எப்படி நிரப்பினார்னா, அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். சாட்சி கொடுத்தவர்கள் மேல தேவனுடைய கிருபை அங்க இருந்தது என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. அதனாலே இந்த நாளில எது இல்லாம இருந்தாலும் ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம். ஆனா தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குடும்பத்துல இருந்தா அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷியாய் அங்கே அவனால வாழ முடியும். இந்த கிருபை நமக்கு என்னெல்லாம் செய்தது வாசிக்கலாம். புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனங்களை நாம் வாசிக்கலாம். புலம்பல் 3, 22, 23. நாங்க நிர்மூலமாகாமல் நாம அழிந்து போகாமல் இருப்பது
கர்த்தருடைய கிருபையே கர்த்தருடைய கிருபையே. இன்னைக்கு இந்த கிருபை என்ன செய்யுதுன்னா, நம்மள அழிந்து போகாமல், நிர்மூலமாகாமல், நாம மடிந்து போகாமல், மறித்து போகாமல், நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறது கர்த்தருடைய கிருபையா. இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, நான் என் பலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் என் பலத்துலதான் இதுவரைக்கும் நான் நிற்கிறேன் நினைக்கிறியா? இங்க வேதம் சொல்கிறது, நீ நிற்பது, நீ வாழ்வது கர்த்தருடைய கிருபையா. வாசிக்கலாம் தொடர்ந்து. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா? அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, நானும் நீங்களும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லையா? இன்னைக்கு தகப்பன் தன் பிள்ளைக்கு மேல வைக்கிற இரக்கத்துக்கு முடிவு இருக்கு. ஒரு கொஞ்ச காலம் அவங்க நேசிப்பாங்க, பிறகு சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், ஐயோ இந்த பிள்ளைய எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி எல்லாருடைய அந்த அன்பு, கிருபை, இரக்கங்கள் மாறி போகும். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபை நாள்தோறும் அது புதிதா இருக்கிறதா. இந்த கிருபை இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிருபாசனத்துக்கு வர முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் தேவனுடைய பிரசன்னத்துல நம்மளால வந்து அமர முடியாது. இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறீங்களா இருந்தா தேவனுடைய கிருபை உங்களை கொண்டு வந்தது. உங்க பலத்துல இல்ல, நீங்க ஏதோ நினைச்சதுனால அல்ல, நீங்க ஏதோ தேடி வந்தது இல்ல. தேவன் உங்களை தம்முடைய கிருபையினால, இரக்கத்தினால இந்த இடத்துல வந்து உங்களை அமர பண்ணி இருக்கிறாரு. நீங்க இந்த இடத்துல அமர்ந்து இருப்பது தேவனுடைய கிருபைதான். ஆகையினாலே கிருபை இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபாசன தண்டையில அல்லது தேவனுடைய பிரசன தண்டையில வர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த கிருபை நமக்கு தேவை. எவ்வளவு தேவைன்னா வாசிக்கலாம். சங்கீதம் 90வது அதிகாரத்துல 14வது வசனம் இப்படியே சொல்லுகிற சங்கீதம் 90:14, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையினால திருப்தியாக்கும். பாருங்க, ஆண்டவருடைய கிருபை என்ன செய்தான், எங்க வாழ்நாள் எல்லாம் எங்களை கலிகூர்ந்து மகிழ செய்யும்படி. உங்க வாழ்நாள் எல்லாம் நீங்க சந்தோஷமா இருப்பதற்கு இந்த தேவனுடைய கிருபை தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவனுடைய கிருபை உங்களோட இருந்துச்சுன்னா வாழ்நாளெல்லாம், நீங்க வாழ்கிற ஜீவனுள்ள நாளெல்லாம், பூமியில நீங்க வாழுகிற நாளெல்லாம் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்குமா. இந்த கிருபை வந்து என்ன செய்தானா, ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதாகணும், புதிதாகிக்கிட்டே இருக்கணுமா. இந்த பழைய கிருபையை வச்சுக்கிட்டு நம்மளால வாழ முடியாது. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்க வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி இந்த கிருபை உங்களுக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறதா. இப்ப உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த கிருபையில நீங்க கலிகூர்ணமா இருந்தா, கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவை, ஒவ்வொரு காலையிலும் அந்த கிருபை உங்களுக்கு தேவை. இந்த கிருபை நீங்க புதிய கிருபை உங்களுக்கு தேவை. பழைய கிருபையை வச்சுக்கிட்டு உங்களால சந்தோஷமா வாழ முடியாது. பழைய கிருபையை வச்சுக்கிட்டு உங்களால நீங்க வாழ முடியாது. பாருங்க, ஒரு வருஷனுக்கு ஒரு வாகனம் இருக்குமானால் அந்த வாகனத்துக்கு நாம வந்து எரிபொருள் நிரப்புகிறோம், பெட்ரோல் போடுறோம். நாம சொல்றோம், போன வாரம் அதுக்கு பெட்ரோல் போட்டேன், அந்த பெட்ரோல் இந்த டேங்க்ல இருக்குது, இந்த பெட்ரோலை வச்சு நான் வாழ்நாளெல்லாம் நான் பாவிக்க முடியுமா? என்ன செய்யணும்? திரும்பவும் நம்ம என்ன செய்யணும்? பெட்ரோல் போடணும். எப்படி போடுறதுன்னா, அடுத்த வாரம் அடுத்த நாள் நம்ம பெட்ரோல் ஊத்திக்கிட்டே இருக்கணும். இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை நமக்கு தேவை. அப்ப பழைய பெட்ரோலை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு காலத்துக்கு ஓட முடியும்? அல்லது பழைய கிருபையில எவ்வளவு காலத்துக்கு நம்மளால வாழ முடியும்? ஆனா தேவன் சொல்றாரு, புது கிருபை, காலைதோறும் அவருடைய கிருபை எங்கள் வாழ்நாள் எல்லாம் அவர் நம்மை திருப்தியாக்கும்படி, கலிகூறும்படி அப்படி கிருபை எங்களுக்கு தேவைன்னு வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அந்த பழைய கிருபையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, புது கிருபை கிடையாது. எது பழைய கிருபைன்னா, ரட்சிக்கப்பட்ட அந்த நாடுல தேவன் கொடுத்த கிருபை. அவங்க அதே கிருபையை இன்னும் வச்சுட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னா, ஆண்டவர் என் மேல கிருபையா இருக்காரு, எப்ப இருந்தாரு. வேதம் சொல்லுகிறது, நாள்தோறும் அவருடைய கிருபை உனக்கு வேணும், நாள்தோறும் கிருபையை புதுப்பிக்கணும்.
இந்த பழைய கிருபை எப்பயோ ஒரு நாள் ஆண்டவர் கிருபை பாராட்டினாரு. இன்னைக்கு அந்த கிருபையை நீ அன்னைக்கு பெற்றுக்கொண்ட, இன்னைக்கு அந்த கிருபை புதுப்பிக்கப்பட்டிருக்கா? நாள்தோறும் அந்த கிருபை உனக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கா? அந்த பழைய கிருபையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற? பழையவைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, புதிதாகணும். புதிய கிருபைக்கு நீ காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இந்த புது கிருபையை நாள்தோறும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்க பிள்ளைகளை போன வருஷம் நான் நேசிச்சேன், இந்த வருஷம் அதே அன்பு எனக்கு இருக்கு, ஆனா நான் அவங்களுக்கு எதுவுமே நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற தகப்பன் தான் இருக்குங்களா? ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நீங்க நேசிக்க வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா? நீங்க உங்க குழந்தைய வெளியில போயிட்டு வரும் பொழுது நீங்க அந்த குழந்தைக்கு நினைச்சு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வாரீங்க. நீங்க வந்து சொல்லுவீங்களா, ஏய் போன வாரம் தான் வாங்கி கொடுத்தேன், அது உனக்கு போதும், இந்த வாரம் அப்படி சொல்லுவோமா? இல்ல, நாங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு புதிய புதிய காரியங்களை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவதுதான் ஒரு தகப்பனுடைய மன விருப்பமா இருக்கிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த கிருபை எப்படின்னா நாள்தோறும் புதிய கிருபை. ஒரு நாள் முடிந்தது, அன்றைக்கு கிருபை முடிந்தது. தினந்தோறும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவோ கிடைத்த கிருபையை வைத்துக் கொண்டு பல நாட்கள் பல வருஷங்கள் வாழ முடியாது. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பழைய எண்ணெய், பழைய அபிஷேகம், அந்த எண்ணெயில அந்த எண்ணெய் அப்படியே காஞ்சி போயிருச்சு, வற்றி போயிருச்சு. எப்பயோ ஒரு நாள் ஆண்டவர் நிரப்பினார்தான், அபிஷேகத்தை நிரம்பினதான். ஏன்னா இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை நீ இழந்து போயிருக்க, அதை உன்னால உனக்கு உணர முடியாது. அந்த கிருபையை நீ இழந்து போயிருக்க, அதை உன்னால உணர முடியாது. அந்த கிருபையை நீ புதுப்பிக்கல. அந்த கிருபை புதிய கிருபையா இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில தோல்வி இருக்காது, வேதனை இருக்காது, எந்த கசப்பு போராட்டங்கள் இல்லாம கர்த்தர் உன்னை நாள்தோறும் உன்னை உயர்த்துவார். அதனால இந்த கிருபை நமக்கு எப்படி தேவை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். வேகமாய் வாசிக்கலாம். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பாருங்க, கிருபையின் மேல கிருபை பெறணுமா? ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் பெறணும். பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் வேண்டும். ஞானத்துக்கு மேல ஞானம் வேண்டும். இன்னைக்கு ஒரே கிருபையை வச்சுக்கிட்டு நீ வாழ்றையா இருந்தா இன்னைக்கு அந்த கிருபை உன்னை சரியா நடத்தாது. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வாசிக்கலாம் திரும்ப ஒரு விஷயம், அவருடைய பரிபூரணத்தினால நாம் எல்லாரும் அவருடைய பரிபூரணத்தினால கிருபையின் மேல கிருபை, இரக்கத்துக்கு மேல இரக்கம், அவர் எங்க மேல அன்புக்கு மேல அன்பு வைத்து எங்களை நேசித்து நடத்துகிறாரா? இந்த தேவனுடைய கிருபை இரக்கத்தை நீ தினந்தோறும் நீ பெற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த தேவனுடைய இரக்கம் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தது அது போதாதாய், அது போதுமானதாய் காணப்படாது. அதனால கிருபையின் மேல கிருபை. வேலை செய்யற இடத்துல தேவ கிருபை உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கும். பரிசுத்தத்துல அந்த கிருபை உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஞானத்துல, படிப்புல, கல்வி, அறிவில அந்த கிருபை உன்னோடு கூட இருந்து நாள்தோறும் உன்னை உயர்த்தும். இன்னைக்கு நீ இந்த மாதம் இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல நீ 50 மார்க்ஸ் எடுத்தியா, அடுத்த டேர்ம்ல இந்த கிருபை உனக்கு ஞானத்தை கொடுத்து உன்னை உயர்த்தும், மேல மேல கொண்டு போகும். அடுத்த தடவை நீ 75 மார்க்ஸ் எடுப்ப. இந்த கிருபை தான் உன்னை மேல 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 உன்னை உயர்த்துது, உன்னை ஆசீர்வதிக்குது, உனக்கு ஞானத்தை கொடுக்குது, உனக்கு பரிசுத்தத்தை கொடுக்குது. குடும்பத்துல சமாதானம் என்கிற அந்த சமாதானம் இந்த கிருபை போல மேல மேல உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஆகையினால சபையில் இருக்கிற சாட்சி வாழ்க்கை கிருபையாய் உனக்கு அது உயர்ந்துகிட்டே இருக்கும். ஆகையினாலே சாட்சி வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நாள்தோறும் பெற்றுக்கொண்டு இந்த கிருபைக்குள்ள நீ வளரும் பொழுதுதான் இந்த கிருபை உன்னை உயர்த்தும். ஆகையினால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிருபை இல்லாவிட்டால் நாங்க பாருங்க எதையெல்லாம் நம்ம கேட்கிறோம்னா ஆனா கிருபையை நம்ம எப்ப கேட்டோம்? நம்ம உட்கார்ந்து இருந்து எதெல்லாம் கேட்போம்? ஆண்டவரை என் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், வேலை ஆசீர்வதியும், வியாபாரத்தை ஆசீர்வதியும், இல்லையா, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், எல்லையை விஸ்தாரப்படுத்தும், என்னெல்லாம் கேட்போம். ஆனா ஆண்டவருடைய கிருபைய நாம எப்ப கேட்டோம்? கிருபை என்கிறது ஒரு நங்கூரம் போல. எத்தனை பேர் நங்கூரம் தெரியுமா? நங்கூரம் கப்பலுக்கு, போட்டுக்கெல்லாம் கப்பல் அங்கே அசையாம போடுவாங்க. நங்கூரம் இப்படி இருக்கும். ஆங்கர் சொல்லுவாங்க. அது ஒரு போட்டுக்கு அல்லது ஒரு படகுக்கு அந்த நங்கூரம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரிதான் கிருபையா. அந்த படகுல இருக்கிற அந்த நங்கூரத்தை கடல்ல தூக்கி போட்டுட்டாங்கன்னா அந்த படகு எவ்வளவு பெரிய காத்து, சூறாவளி, புயல் அடிச்சாலும் அந்த நங்கூரம் என்ன செய்யுமா? அந்த படகு என்ன செய்யாது? அசையாம, அடிச்சுட்டு போக விடாம அது காத்து கொள்ளும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில
இந்த கிருபைய ஒரு நங்கூரத்தை போல நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொண்டிருப்பீங்களா இருந்தா உங்க வாழ்க்கையில எத்தனை போராட்டம் வரட்டும், எல்லா புயல் காற்று வீசட்டும், எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தருடைய கிருபை ஒரு நங்குரமா இருந்து நம்மளை காத்து நம்மளை நடத்தக்கூடிய அந்த கிருபைய நம்மளை எத்தனை பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனால சிலர் இந்த கிருபையை பெற்றிருப்பாங்க, ஆனா அந்த பெற்ற கிருபையை இழந்து போவாங்க. வாசிக்கலாம், யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் பாருங்க, கிருபைய பாருங்க யாரு இழக்கிறாங்கன்னா, கிருபையை தேவன் கொடுத்தாரு, அந்த கொடுத்த கிருபைய சிலர் இழந்துருவாங்க. யாருன்னா பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இன்னைக்கு விசுவாசிதான் சபைக்கு போறாங்க, எல்லா விதத்திலும் சபைக்கு போவாங்க, மணி தேவை கணக்குல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க கிருபையை போக்கடிச்சிருவாங்க, கிருபையை இழந்துருவாங்க. ஏன்னா பொய்யான மாயையை பற்றி போவாங்க. தேவன வசனத்தை விட்டு, தேவன் சொன்ன காரியத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு, தேவன் அழைச்ச அழைப்பை விட்டு, தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டு, சில வேளையில அவங்க பொய்யான காரியங்களை, மனுஷ சத்தத்தை கேட்டு தேவன சத்தத்தை விட்டு விலகி, தேவ சித்தத்தை விட்டு விலகி மனுஷ சத்தத்தை கேட்டு பொய்யான மாயைக்குள்ள அவங்க போய் மாட்டுப்பட்டு இந்த தேவனுடைய கிருபைய போக்கடிக்கிறார்களாம். என்ன செய்யறாங்க? தேவனுடைய கிருபைய இழந்து போறாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியாது, கிருபை இல்ல அவங்கள்ட்ட. பழைய கிருபையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஐயோ ஆண்டவர் என்னோட இருக்காருன்னு சொல்லுவாங்க, ஆனா ஆண்டவர் அவங்களோட இருக்கிற அடையாளமே இருக்காது. அவங்களுக்கு நினைப்பா, இல்ல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, நான் வாரந்தோறும் நான் சபைக்கு போறேன், ஆனா அவங்க பொய்யான மாயையை பின்பற்றி அதுல போய் அவங்க வஞ்சிக்கப்பட்டு இந்த தேவனுடைய கிருபைய இழந்து போறாங்க, போக்கடிக்கிறாங்க. இந்த கிருபை இல்லாததுனால நாள்தோறும் அவருடைய வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதம், புதிய வழிநடத்துதல், புதிய கிருபை, புதிய சமாதானம், மனமகிழ்ச்சி அவன் வாழ்க்கையில இல்லாததுனால பழைய ஒரு காலத்துல கிடைச்ச அந்த சமாதானத்தோட இன்னும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த சமாதானம் என்கிறது நாள்தோறும் அது பெருகிக்கிட்டே இருக்கணும். இந்த கிருபை என்கிறது நாள்தோறும் அது பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதனாலே இந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள். பணம் கிடைத்ததும் என்ன செய்யறாங்கன்னா குடித்து வெறித்து, பணம் கையில வந்தோடனையும் என்ன செய்யறாங்கன்னா அறம்புறமா அவங்க காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தேவன் கொடுத்த கிருபைய, இந்த ஆசீர்வாதம் தேவன் கிருபையா எனக்கு கொடுத்தது, ஆண்டவர் கிருபையா இந்த பணத்தை என் கையில கொடுத்திருக்காரு. இந்த பணத்தை தேவன் கையில கொடுத்தாருன்னா ஆண்டவருக்கு முதலாவது நன்றியா இருப்பதற்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை சரியா கொண்டு சபையில கொடுக்கணும். ஆண்டவருடைய பங்கை நம்ம திருடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, தசம பாகத்துல காணிக்கையில நீ உண்மையாயிரு. இங்க ஆண்டவர் கிருபையா கொடுத்த ஆசீர்வாதம், கிருபையா கொடுத்த வருமானம், கிருபையா கொடுத்த வேலை, கிருபையாய் கொடுத்த தேவன் இரக்கமாய் உனக்கு கொடுத்த இந்த பணத்துல நீ தேவனுடைய கிருபையை இழந்து போறது காரணம் என்னன்னா, இந்த கிருபையை நீ போக்கடிக்கிற எப்படின்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, நேரத்தை, அந்த கொடுக்க வேண்டிய தசமமாக காணிக்கைகளை நம்ம என்ன செய்யறோம்னா சரியா கொடுக்காதனால அந்த கிருபையை நம்ம இழந்து போகிறோம். பணம் கிடைத்ததும் நம்ம வேற வேற காரியங்களை செய்கிறோம், மாமிசத்துல காரியங்களை செய்கிறோம், ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்துல நம்ம உண்மை இல்லாதவர்களாய் மாறுகிறோம். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பணத்தை கிருபையா கொடுத்தாரு, நீ அதை சரியா பயன்படுத்தாதனால அந்த கிருபையை நீயே போக்கடிச்சுட்ட. ஆண்டவருடைய வருமானத்தின் வாசல்களை கர்த்தர் அடைப்பார். உன்னுடைய கையின் பிரயாசத்தில் வருகிற வாசல்களை கர்த்தர் அடைப்பார். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற காலங்கள்ல குறைவாய் உன்னுடைய வாழ்க்கை காணப்படும். அதனால இழந்து போகாதபடிக்கு, இந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு எபிரியர் 12:15 நாங்க வாசித்தோம். அழகா அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனும் இந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு, இந்த கிருபையை நாம இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதனாலே இந்த கிருபையை ஒரு மனுஷன் இழப்பதற்கு என்ன காரணம்னா, அவனுக்குள்ள இருக்கிற கசப்பான வேர். வாசிக்கலாம் எபிரியர் 12:15 கொஞ்சம் வேகமா. எபிரியர் 12ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழுப்பி கலகம் உண்டாக்குறதுனாலே அநேக தீட்டுப்படாத படிக்கு. இங்க பாருங்க, இந்த வசனம், ஒருவனும் நேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாவத்தை விற்று போட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
கிருபையை இழந்து போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா? கிருபையை ஏன் நம்ம இழந்து போகிறோம்னா, கிருபையை இழந்து போறதுக்கு காரணம் என்னன்னா கசப்பான வேர். என்ன கசப்பு? குடும்பத்துக்குள்ள கசப்பு, குடும்பத்துக்குள்ள வருகிற இந்த சண்டைகள், இந்த வாக்குவாதங்கள், இந்த விதமான காரியங்களினால இந்த கிருபையை ஒரு மனுஷன் இழந்து போகிறான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாரொரு கசப்பான வேறு உங்களுக்குள்ளே உண்டாகாதபடிக்கு. இன்றைக்கு கசப்பான வேற சத்துரு பிசாசு குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவான். கணவன் மனைவி கிடையில சமாதானம் இல்லாத ஒரு காரியம், இங்கே கசப்புகள், சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், முரட்டாட்டங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை பிசாசு இலக்குவா குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவான். ஏன்னா இந்த கிருபையை நீ இழக்கிறதுக்கு பிசாசு கொண்டு வருகிற ஒரு ஆயுதம் அது. கிருபையை ஒரு மனுஷன் இழப்பதற்கு குடும்பத்துக்குள்ள இந்த கசப்புகள், இந்த சண்டைகள், வைராக்கியங்கள், இந்த காரியங்கள் வரும் பொழுது சும்மாவே உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நீ போகடிச்சிருவ. அந்த கிருபை உன்னை விட்டு இழந்து போயிடும். ஆகையினால வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கிருபையை ஒருவன் இழந்து போகாதபடிக்கு. ஒரு மனுஷன் தேவனுடைய கிருபையை இழந்து போவதற்கு காரணம் என்னன்னா கசப்பான வேறு. இப்படிப்பட்ட காரியங்களை இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அங்கே கிருபை தரித்திருப்பது, அங்கே கிருபையை அவன் பெற்றுக் கொள்வது மிகவும் கடினமாயிருக்கும். கிருபைக்கு பல பேர்கள் உண்டு. வேகமாய் வாசிக்கலாம். எத்தனை கிருபை எனக்கு சொல்லப்பட்ட கிருபைகள். எபேசியர் 1:7 வேகமா வாசிக்கலாம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. வேறு கிருபை இல்ல, கிருபைக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்கான். உனக்கு ஏன் ஐஸ்வர்யம் இல்லைன்னா, இந்த கிருபையே ஒரு ஐஸ்வர்யம் தானா? ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? பணம், பொருள், நிறைவு. ஐஸ்வர்யம் என்பது எல்லா தங்கம், எல்லா விதமான ஆகாரம், நிறைவு, காணி, பூமி, வீடு, வருமானங்கள், இத நிறைவான ஒரு காரியத்தை தான் வேதம் ஐஸ்வர்யம் என்று சொல்கிறது. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே நீங்க ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அப்ப கிருபைங்கிறது தேவனாய கர்த்தருடைய கொடுக்கிற ஒரு ஐஸ்வர்யம் தான். வாசிக்கலாம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்திருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ பெருமையா இருக்கிறியா? எல்லாத்திலையும் ஆவிக்குரிய பெருமை. நான் இவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் இந்த சபைக்கு போறேன், நான் இந்த சபையில நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி பெருமையா இருந்தீங்கன்னா உனக்கு தூரமா இருப்பாரு. நீ தாழ்மையா இருந்தா உனக்கு தேவன் கிருபை அளிப்பாரா? இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை எது தெரியுமா இழக்குது? பெருமை, மேட்டுமை, மேன்மையான எண்ணங்கள் நம் கிருபையை இழக்க பண்ணுகிறது. அதிக கிருபையை இழக்க பண்ணுகிறான். அதிக கிருபை. வாசிக்கலாம் தொடர்ந்து. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையையும் பொருந்திய தேவன் தாமே. பாருங்க, ஆண்டவர் யாருன்னா சகல கிருபையும் பொருந்தின தேவனா. சும்மா கிருபை கிடையாது. ஐஸ்வர்யத்தின் கிருபை, அதிக கிருபை, சகல கிருபையா. உன வாழ்க்கையில சகல விதத்திலும் அவருடைய கிருபை இருக்கும். என்னன்னா சகல என்று சொல்லும் பொழுது வியாபாரங்கள், வருமானத்துல, அங்க ஒரு கையின் பிரயாசத்துல, உன் குடும்பத்துல, உன்னுடைய தேவைகள் சகலத்திலும் தேவனுடைய கிருபை உன்னோடு கூட இருக்க வேண்டும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:9. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறார்கள். பாருங்க, விசேஷித்த கிருபையா. கிருபையில எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. என்ன கிருபையா? விசேஷித்த கிருபை. நீங்க தான் தேவனுடைய கிருபை உங்க மேல இருந்துச்சுன்னா யூ ஆர் ஸ்பெஷல். நீங்க தான் விசேஷித்தவர்கள். நீ படிக்கிற பாடசாலையில நீ தான் பெஸ்ட், கிளாஸ்ல நீ தான் விசேஷித்தவள், நீ தான் சகலத்திலும் விசேஷித்த உயர்ந்த இடத்துல இருப்ப. இந்த விசேஷித்த இந்த உயர்வு எங்க இருந்து வருதுன்னா இந்த கிருபையில இருந்து வருதான். இந்த கிருபை தான் உன்னை ஒரு விசேஷித்த இடத்துல கொண்டு போகுது. ஒரு ஸ்பெஷல் பர்சன் உன்னை மாத்துது. நீ வேலை செய்யற இடத்துல எஜமான் உன்னை பார்த்து சொல்ல போறான், நீதான் உண்மை உள்ள வேலைக்கார, உத்தமம் உள்ள மனுஷன். விசேஷித்த கிருபை மேல இருக்கும். இந்த கிருபையை நாம இழந்து போனோம்னா இருந்தா நாம எங்க போய் நின்றாலும் அவனா ஐயோ அது ஒரு மக்கு கூட்டம், ஐயோ அது உதவாதது, அது ஒரு உதவாக்காரர், ஐயோ அது லிஸ்ட்லயே இல்ல, அது சரியா வராது. ஏன்னா நீ தேவனுடைய இந்த விசேஷித்த கிருபைய நீ இழந்திருக்கிறதுனால நீ போற இடத்துல எல்லாம் உனக்கு அவமானமும் வெட்கமும் நிந்தையும் போராட்டமும் பலவிதமான
அங்கலாய்ப்புமாய் உன் வாழ்க்கையில காணப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த விசேஷித்த கிருபைய நீ பெற்றுக் கொண்டிருந்தால், சகல கிருபை எத்தனை கிருபைன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:9 சேம் வெர்ஸ். அது ரைட். 1 பேதுரு 5:10 அது வாசிச்சீங்களா? சகல கிருபையினால். ரைட். 2 கொரிந்தியர் 9:14 வாசிக்கலாம். அது வாசிச்சாச்சு. அது மிகவும் விசேஷித்த கிருபை. அந்த விசேஷித்த கிருபைன்னா 10 பேரு இருக்கிற இடத்துல நீதான் பெஸ்டா இருப்ப. 10 பேர் உன்னை சுத்தி இருந்தாங்கன்னா 10 பேர்ல யாரு விசேஷித்தவர், யாரு பெஸ்ட்? நீங்க தான் பெஸ்ட். உங்களை தான் பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ அந்த சிஸ்டர் அவங்க வெரி கிரேட். எப்படின்னா அவங்களோட 5 நிமிஷம் பேசினாலே அப்படியே மனசுக்கு சமாதானமா இருக்கும். அவ்வளவு அன்பா பேசுவாங்க, அவ்வளவு தாழ்மையா பேசுவாங்க, அவ்வளவு அன்புள்ளவங்க. அவங்கள மாதிரி பிள்ளைகளை யாருக்கும் வளர்க்க முடியாது. அவங்கள மாதிரி கணவன் மனைவி உறவு யாருக்கும் கிடைக்க கூடாது, கிடைக்காது. அப்படி அமைதல், அப்படி சமாதானம் அவங்க இருக்கிறாங்க. என்னன்னா விசேஷித்த கிருபை. நீ வாழுகிற பிரதேசத்துல உன்னை சுற்றி இருக்கிற உன்னை பார்த்து சொல்லுவாங்க, ஏய் அந்த குடும்பம் விசேஷித்த குடும்பம், அந்த குடும்பத்துல விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அவங்க மாதிரி ஒரு சண்டை கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. பிள்ளைகள் அவ்வளவு கீழ்ப்படிவு, பிள்ளைகள் அவ்வளவு ஞானம், படிப்புல அவர்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. கணவன் மனைவி அவ்வளவு ஒத்துமை சமாதானம் இருக்கிறாங்க. இந்த விசேஷித்த கிருபை உனக்குள்ள இருக்குமா இருந்தால், நீதான் இருக்கிற கிராமத்துல ஸ்பெஷல். நீதான் விசேஷித்தவள், உன் குடும்பம் தான் விசேஷித்தவர்கள். அந்த இடத்துல நீதான் கனி கொடுக்கிற மரம். உன்னிடத்தெல்லாம் இளைப்பாறுதலுக்கு ஜனங்கள் வருவாங்க. இன்னைக்கு நம்ம பேரு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், சபைக்கு போறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேடுறோம். ஆனா கிருபை, விசேஷித்த கிருபை சாட்சி இல்லாதனால தேவனுடைய நாமம் இன்னைக்கு தூசிக்கப்படுகிறது. அதனால இந்த விசேஷித்த கிருபை உனக்குள்ள ஆண்டவர் கொடுக்க ஒரு ஆயத்தமா இருக்கிறார். ரைட். இது நிறைய இருக்கு. நான் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். இப்படிப்பட்ட பல கிருபைகள் உண்டு. இந்த கிருபை எதற்கு நமக்கு தேவை? கிருபை ஒரு மனுஷனுக்கு எதற்கு தேவை? கிருபை இல்லாவிட்டால் எங்களால் வாழ முடியாதா? கிருபை இல்லாவிட்டால் எனக்கு வேலை செய்ய முடியாதா? எனக்கு சம்பாதிக்க முடியாதா? இந்த கிருபை இல்லாத எனக்கு படிக்க முடியாதா? இந்த கிருபை இல்லாட்டால் எனக்கு திருமணம் நடக்காதா? எதுக்கு இந்த கிருபை? எதுக்கு இந்த கிருபை தேவை? ஐயோ பாஸ்டர், நீங்க சொல்ற கிருபை எனக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன், இந்த கிருபை உனக்கு எதுக்கு தேவையில்லை. வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த கிருபை உனக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த கிருபைக்கு நீ கீழ்ப்படிந்தீனா, பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. பாவத்துக்கு நீ இடம் கொடுக்க மாட்ட. பாவம் உன்னை தொடாது. என்ன பாவம்? உலகத்தில் எத்தனையோ பாவம் இருக்கு. குடி பழக்கம், பலவிதமான பொய், பித்தலாட்டு, சுத்துமாத்து, பலவிதமான விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம், இப்படிப்பட்ட பல பாவங்கள் உண்டு. கொலை, வெறி, களியாட்டுக்கள், இச்சை, கண்களின் இச்சை, மாமிசத்தின் பெருமை, இப்படி பல பாவங்களில இருந்து இந்த கிருபை உன்னை காத்துக்கொள்ளும். இந்த கிருபை இல்லாட்டி நீ பாவத்துல விழுந்துருவ. நீ வாயை திறந்தா பொய் தான் பேசுவ. நீ வாயை திறந்தா நீ அசுத்தமான ஊத்த வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படும். உண்மை இருக்காது உன் வாயில. உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்காது, நீதி இருக்காது. நீதியை நீ பேச மாட்ட. ஏன்? உனக்குள்ள இந்த கிருபை இல்ல. இந்த கிருபை இல்லாதனாலதான் நீ பாவத்துல மூழ்கி போய் கிடக்கிற. இந்த கிருபை உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ பாவத்தை மேற்கொள்ளுவாய். கிருபை எதற்கு தேவைன்னா, பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு மனுஷனுக்கு இந்த தேவனுடைய கிருபை தேவை. வாசிக்கலாம். சகரியா 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடும்பத்தார் மேலும் கிருபையையும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேனா? ஓ குடும்பத்துல தேவன் கிருபையின் ஆவியை ஊற்றி இருக்காரா? கிருபையின் ஆவி உன் குடும்பத்துக்குள்ள இருந்தா, தேவனுடைய கிருபை உன் குடும்பத்துக்குள்ள இருந்தா, நீதான் அந்த பிரதேசத்திலே சாட்சியா நிற்ப. கிருபை இருந்தா நீ பாவத்தை மேற்கொள்ளுவ. அந்த கிருபை இருந்தா அது உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு பண்ணும். அந்த கிருபை இருந்தா உன்னை மேன்மைப்படுத்தும். அந்த கிருபை இருந்தா உன் வாழ்க்கையில சகல நிறைவும் வாழ்க்கையில காணப்படும். இங்க வேதம் சொல்கிறது, கிருபையினாலதான் நாம
நாம இன்னைக்கு வாழுவதற்கு வளருவதற்கு அது நமக்கு தேவையாயிருக்கிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இந்த கிருபை உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ பாவத்துக்கு நீ கை போட மாட்ட. இந்த கிருபை உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ இந்த சத்துருவனுடைய இந்த சூழ்ச்சிகள்ல இருந்து நீ விடுவிக்கப்படுவ. இந்த பாவம் உனக்கு நிவர்த்தியாகும். இதுல இருந்து நீ தேவனுடைய கிருபைய நம்ம சார்ந்து வாழ வேண்டும். இந்த தேவனுடைய கிருபை நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வேத வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் சான்று கொடுக்கிறது. அதனாலே கிருபைய கொடுத்ததன் நோக்கம் என்ன? எதற்கு கிருபை தேவை? கிருபைய நோக்கம் என்ன? இந்த கிருபை நமக்கு எதற்கு தேவை? இந்த கிருபையின் நோக்கத்தை குறிச்சு நாம தொடர்ந்து தியானிக்கலாம். இந்த நாளில இன்னும் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நம்ம வேகமா தியானித்து நான் முடிக்க போகிறோம். ஏன்னா இது 2வது பகுதிக்கு கொண்டு போனா அடுத்த பகுதி அடுத்த வாரம் உங்களோட நான் பேசலாம். இது 2வது பகுதிக்கு கொண்டு போகவா அல்லது இன்னைக்கு பேசி முடிக்கவா? நீங்க எல்லாரும் ஒரு மாதிரியா தூங்கி விழுற மாதிரி இருக்குது. ஒருத்தர் கொட்டாய் விடுறீங்க, ஒருத்தர் அங்கால நெளியுறீங்க, இங்கால நெளியுறீங்க. உட்கார்ந்து இருந்த வசனத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு பலன் இல்லாத இருக்கிறது போல தெரிகிறது. ஆகையினால அதிகமா நான் பேசினா மண்டையில ஒண்ணுமே ஏறாது. கடைசியா நான் உங்களை பார்த்து கேட்டா புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்டா ஆமா புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? இது வரைக்கும் வாழ் தெரிஞ்சுது. இப்பதான் அந்த மாதிரி நீங்க கதை சொல்லுவீங்க எனக்கு. ஆகையினால இந்த கிருபையை குறிச்சு இன்னொரு கொஞ்சம் காரியம் இருக்குது. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே ரொம்ப உங்களுக்கு மண்டையில ஸ்டோர் பண்ணுனா நீங்க இதெல்லாம் உள்வாங்கி அது நீங்க எடுக்க மாட்டீங்க. ஆகையினால நான் இதோட முடிக்கிறேன். இந்த கிருபை ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை கண்டிப்பா நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகையினாலே இதனுடைய தொடர்ச்சியாக 2வது பகுதியாக நான் உங்களோடு கூட அடுத்த வாரம் இதை குறித்து நான் பேச வாஞ்சிக்கிறேன். அதனுடைய தலைப்புகள் ஒரு மனிதனுக்கு ஏன் கிருபையை தேவன் கொடுத்தார், கிருபையின் முக்கியத்துவம் என்ன, கிருபை ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக, எப்படி ஒரு மனிதன் கிருபையை இழக்கிறான், கொடுக்கப்பட்ட கிருபையின் நோக்கம் என்ன, கிருபைக்கு பல பெயர்கள் உண்டு. இப்படி பல தலைப்புல நான் உங்களோடு கூட நான் வருகிற வாரத்துல நான் பேச வாஞ்சிக்கிறேன். ஆகையினாலே இந்த செய்தியை யூடியூப்ல பேஸ்புக்ல கேட்கிற சகோதரனே சகோதரிய, ஒருவேளை இந்த கிருபையை நீ இழந்து போயிருந்தா, இந்த கிருபையை நீ போக்கடிக்கப்பட்டிருந்தா, அல்லது ஒரு பழைய கிருபையை நீ வாழ்ந்துகிட்டு இருந்தா, இந்த கிருபை நாள்தோறும் உனக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஒவ்வொரு நாள் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாயிருக்கும் சில வேதம் சொல்கிறது. அந்த புதிய கிருபையை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னையும் குடும்பத்தை ஆசீர்வதித்து உன்னை தலை நிமிர பண்ணுவார். இந்த கிருபை உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். God bless you.